தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை, நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்ககிட்ட பேசுவேன். தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை, எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1971 இந்திய சட்டமன்ற நம்மளுடைய ஜார்ஜ் புனித கோட்டையில சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது. சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.1 அது அங்க நடந்தது. அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்குது. இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன். அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை, உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக, அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கல. உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம், அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி.